பண்ண கத்துக்கங்க. ரைட். ஹாப்பி ஈவினிங் மை டியர். ப்ளீஸ் உங்களுடைய யாரெல்லாம் அன்மியூட்ல இருக்கா அவங்க மியூட் பண்ணுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். ஸ்டில் சம்படி அது யாரெல்லாம் அன்மியூட்ல இருக்காங்களோ அவங்கள நீங்களே மியூட் பண்ணிருங்க மிஸ்டர் சுவாமிநாதன். ஓகேங்க சார். ரைட். ஓகே குட். இப்போ எஸ் நீங்க அது மியூட் ஆல் கொடுக்க முடியுமா? இல்ல அப்பப்ப மியூட் பண்ண முடியுமா? சுவாமிநாதன் நீங்க என்ன சார் பண்றீங்க? மியூட் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுதும் வந்து இதாயிரும் இல்லைங்க சார். அதனாலதான் அது நீங்க கொஞ்சம் யாரெல்லாம் அன்மியூட்ல இருக்காங்களோ அவங்கள மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ரைட். தேங்க்யூ. ஹாப்பி ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டே 1 பேசிக் லெவல் டே 1 நம்மளுடைய மெமரி ட்ரைனிங் கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஐ வெல்கம் யூ ஆல். ஓகே ரைட். The first day today what we are going to do, just we all together introduce ourselves. ஒவ்வொருத்தருமே take 1 minute or 2 minute time to introduce yourself. உங்க பேரு, உங்க ஊரு, why you are coming here, the purpose and your expectation, everything. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு கேட்கறது தான். ஐ வில் கீப் மை ரெக்கார்ட் எனக்குள்ள வச்சிருப்பேன். நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருக்கீங்கன்னு. எண்ட் ஆஃப் த செஷன் இந்த 1 month ஆர் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் எண்டிங்ல ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ, வாட்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அமாங் யூ. ஸோ ஐ வாண்ட் டு நோ தட். தட்ஸ் வை ஐ எம் ஆஸ்கிங் யூ. ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணி அவங்க மட்டும் பேசுங்க, மற்றவங்க எல்லாம் கீப் ஆன் மியூட். ஓகே ரைட். ஈச் அண்ட் எவ்ரிபடி அல்பாபெட் லெட்டர்ல வாங்க. ஏல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. கம் ஆன் எனிவான். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்க பேரு? என் பேர் அசோக்குமாருங்க. சொல்லுங்க. அசோக்குமார், திருச்செங்கோடுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா கரெக்ட்டுங்க. சிவில் சிவில் கம் ஆன். சிவில் ஆமாங்க. ரைட்டுங்க. நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்காக தான் வந்தேன். ஓகே. உங்க வயசு? என்னோட வயசு 51. 51. ஓகே குட். யூ ஆர் 51. ஓகே குட். எனக்கு 57. அதனால டோன்ட் சே எனிவேர் த ஏஜ். ஓகே ரைட் ரைட். The purpose of coming here to improve your memory power. இதானே? ஓகே ரைட் ரைட் குட். நீங்க மிட் பண்ணிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் அனிதா மேம். அடுத்தது. Sir, good evening sir. This is Anita. நான் இந்த கிளாஸ்ல வந்து செகண்ட் டைம் வந்து அட்டெண்ட் பண்றேன் சார். அனிதா from தேனி. யா. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால இருந்து இங்க வந்தீங்க. அப்போ ஒரு 3 years பேக். கரெக்ட்டா? 3 years 4 years. 22 அட்டெண்ட் பண்ணிருக்கேன். Actually, what is the purpose of me is to improve my memory skill and then for my baby also. She is studying year 8. So, see, I think this is the right time for her. She can learn how improve the memory skills and the quality of her studies and everything. It's very useful. I think this is for more than this class is for my daughter. Okay. First, நீங்க உங்களுக்காக வந்தீங்க. Now, for your daughter. Okay? Yes, sir. Good. Thank you. அதாவது 2-3 yearsக்கு முன்னால நம்ம கிளாஸ் வந்துட்டு இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லானதுதான் அப்படின்றதும் நம்மளும் ஒரு ரீவிட்டலைஸ் பண்ணிக்க முடியும், ரெஜினேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்ல she is coming back. So welcome Anita. Thank you. Next. Chandrika Babu ma'am. Good evening sir. Sorry for late joining. Okay. Good evening. Introduction class attend பண்ண sir. Okay.
எனக்கு 51 இயர்ஸ் ஆச்சு சார். சேம் டெய்லி லைஃப்ல எனக்கு மெமரி ரொம்ப ப்ராப்ளம். உங்கள்கிட்ட பர்சனலா பேசும்போது சொன்னேன் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும், பட் வாட் இஸ் த சொல்யூஷன் தெரியாம இருந்தது. எனக்கு இப்போ அந்த சொல்யூஷன் கிடைச்சிருக்கு சார். பட் எனக்கு வந்து இது மறுபடியும் நான் என்னையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நான் அடுத்தவங்களுக்கு சொல்லி தரணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அது ரொம்ப வசதி இல்லாத, நாங்க ட்ரஸ்ட்ல இருக்கறனால வசதி இல்லாத குழந்தைகளுக்கு ஃப்ரீ ஆஃப் டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம். சோ அதுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணிருக்கேன். வெரி குட். ஒரு நல்ல பர்பஸ் ஃபுல்லான ஒரு இதுல இந்த கிளாஸ் வந்திருக்கீங்க. சோ ஆமா சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. சிவரஞ்சனி மேம். Good evening, sir. I am Dr. K. Sivaranjani, presenting as from Coimbatore. Right? Sir, am I audible, sir? Yes. Good evening. Good evening, sir. I am Dr. K. Sivaranjani, working as a guest lecturer at Vallur Government Arts and Science College. I am presently staying at Kurinjipadi. Last time itself, I joined the class. I feel it is very much interesting and I gained a lot of knowledge. So I requested to join back in the session. With the permission of sir, I joined back. Thank you so much, sir. இந்த கிளாஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. Thank you, sir. ஓகே. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இன்ஸ்பயர் பண்ண, மோட்டிவேட் பண்ண இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அது தெரிஞ்சதுனால எகெயின் இதை இன்னொரு தரம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சீஸ் பேக். ஓகே, தேங்க்யூ. ரைட், நெக்ஸ்ட் டாக்டர் மரீனா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. Yes. I'm an eye surgeon. I'm an eye surgeon from Sri Lanka. The main reason, there are two reasons why I'm joining. One is I'm in the process of memorizing the Quran. And I hope this will be useful. That's why I'm coming. And the second reason is I also am a directress of a finishing school for young girls. So I hope I'll be able to teach them these techniques. Thank you for having me. Thank you. For eye surgeon, ஒரு eye opening இருக்கும் for your area. Okay, after learning this technique, definitely this is very good from your third eye. Forget about the two eyes. You're going to open the third eye for everybody. Okay, thank you. Thank you. HK, sir. Come on, next. HK, sir. Okay. Come on, next. அப்படியே போங்க, அடுத்த ஒருத்தர். Sir, good evening. Myself, Arasinia from grade 72 of Aristo Public School. Aristo, you are daughter of Ramesh, Dr. Ramesh. Sorry. No, sir, Raja. Raja. Sorry, na avaru periya maatite. Okay, Dr. Raja from Periyar College. Okay, come on, say yourself. I am 12 years old. I have been attending this class to improve my memory power. Okay. So, yes, I think your father told you that this program will help you. I think you didn't attend the introduction class also. Okay, this is the first time you are here. Okay, good. Your name is Inia. Yes, sir. Yes, sir. Good. Okay, Inia, welcome. Bye. Next, Sugandhi ma'am. Sugandhi ma'am. Each and every second is valuable. Please, அடுத்தவங்க ரெடியா இருங்க. Okay, good. ஒருத்தங்க delay அவங்க லேட் ஆனா அடுத்தவங்க வாங்க. Come on. Fatima Rinso. Fatima from Chennai. Come on. Good evening, sir. Yes, good evening. Sir.
ஃபைன் ஃபைன் கமான். நான் ஃபாத்திமா ரினோசா, சென்னையில் இருக்கேன். லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனர் அண்ட் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் டூ. ஓகே. உண்மையிலேயே உங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், சூப்பர்பாக இருந்தது. அந்த ஸ்டோரி வந்து நான் ஏற்கனவே என்னோட கோச் மூலமாக கேள்விப்பட்டிருந்தாலும் ஃபுல் கோர்ஸ் நான் அட்டென்ட் பண்ணணுன்றதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். இது என்னோட லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் சார். ஓகே, வெரி குட். ஒரு ட்ரைனர். கிருஷ்ணராஜ். கிருஷ்ணராஜ் சார். எஸ் கிருஷ்ணராஜ் சார். டீச்சர் கிருஷ்ணராஜ், Trichy district. Okay. Sukumar, Chennai. Sir, hello, good evening. Good evening. Sir, I am Krishnaraj. Good evening. Good evening, sir. I Yes. am a social science teacher at government school. Okay. I like to improve my students' memory power. Okay. So, அதுக்காக ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சைட்ல நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம், நம்மள அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா we can inspire them, we can motivate them. So that's why Okay, you are sir. here, right? Am I right? Okay. Thank you, sir. Thank Okay. you. Good. Thank you. So Kumar Right. sir. Chennai, Kumar. Okay, there are two Kumar. One from Chennai and another one from I'm Sivagangai. Yeah. Come on. Can I speak, sir? Yeah, you can. Yeah, my name is Kumar. I'm studying CA Foundation. இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாகவும் ஒவ்வொரு டாப் செக்ஷன்ஸும் ரொம்ப மெமரைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு நாள் வந்து நான் விஜய் சார் வீடியோ பார்த்தேன். விஜய் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க உங்க கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லி. அதனால சார் ஜாயின் பண்ணேன். ஓகே. விஜய் சார் வந்து உங்களோட ரெக்கார்ட் எஸ், இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்ட்லாம் படிக்கிறப்போ அது ரொம்ப இட்ஸ் வாஸ்ட் ஏரியா. ஈவன் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். ஸோ அதுல நம்மளோட மெமரி டெக்னிக்ஸ். ஓகே, நான் அதை பத்தி கடைசி சொல்றேன். ஓகே, வெல்கம் மிஸ்டர் குமார். குமார் பேசுறேன், சென்னையில. சென்னையில கமான். சார் கிட்ட பேசியிருந்தோம், நம்ம பசங்களுக்காக தான் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே, உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க? 6th படிக்கிறாங்க ஒரு சன்னு. ஓகே, ரைட். சிபிஎஸ்சில 6th ஸ்டாண்டர்ட் உங்க சன். ஸோ ஃபார் ஹிம் அவங்க இப்ப எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனால நீங்க அட்டென்ட் பண்றீங்க. am I right? எஸ் சார், எஸ். ஓகே சார், தேங்க் யூ. குட். நெக்ஸ்ட் Nadia ma'am. Good evening, sir. I Yes. am from Erode. Hello. எஸ், Hello. பவானி சாகரா? Yes, sir. ஆமாங்க சார். ஓகே, நான் சொல்லுங்க. கவர்மெண்ட் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். சார் குழந்தைங்களுக்கு ஈஸியா சொல்லி தரலாம்ல, அதனால நம்ம கத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல, அதனால அதே மாதிரி ஓகே, எனக்கு ஓகே. 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும்ல, அதனால ஒரு இதுல ஜாயின் சூப்பர். பண்ணிருக்கேன். கவர்மெண்ட் டீச்சர்னு சொன்னீங்க, என்ன ஸ்டாண்டர்டுக்கு, என்ன சப்ஜெக்ட்? 1 to 5th சார், செகண்டரி டீச்சர். ஓகேங்க, ஓகே, தேங்க் யூ. ஓகேங்க சார். ரைட். நார்மலா இது ரெண்டாவது டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. நார்மலா ஒவ்வொரு இதுலயுமே நமக்கு வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நார்மலா நமக்கு கவர்மெண்ட் சேலரி வந்துடுச்சு, நம்ம ஒரு டீச்சர் ஆயிட்டோம் அப்படின்ற இது இல்லாம இன்னும் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும்னு நினைக்கிற இந்த டீச்சர்ஸ் உண்மையிலேயே நான் மதிக்கிறேன். வெல்கம். ஓகே, ரைட். நீங்க மீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் Pungunran. குட் ஈவினிங் சார். எஸ், குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா சார்? எஸ், பூங்குன்றன் ஐஏஎஸ் கோச்சிங் போயிருக்கீங்க கரெக்டா? எஸ் சார், சென்னையில இருக்கேன் சார். ரைட், சொல்லுங்க. சொந்த ஊர் தருமபுரி சார். அதான் நான் ஏற்கனவே அட்டன் பண்ணிருக்கேன் சார். 2022 அதாவது நான் செகண்ட் இயர் படிக்கும் போது காலேஜ்ல இருக்கும் போது எங்க அப்பா வந்து சொன்னார் இந்த மாதிரி. இவர் மூலமா ஹீலர் பாஸ்கர் சார் மூலமா உங்க இது அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து செகண்ட் டைம் அட்டன் பண்றேன். அதான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். சார் கேக்குதா? Sir, is Rishi sir? ரைட். ஓகே, ஓகே, யா, சொல்லுங்க. எஸ், கம் ஆன். சார் முடிச்சிட்டாங்க சார்.
ஓகே, சார் எல்லாருமே பேசியாச்சா? இல்லைங்க சார், என்ன இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆ மேம் பிரியா. குட் ஈவினிங் சார். பிரியா ஃப்ரம் பெங்களூர் சார். ஓகே, 2 பிரியா இருக்காங்க இன்னைக்கு பெங்களூர்ல. கமான், ஃபர்ஸ்ட் பிரியா இவங்க. சொல்லுங்க பிரியா. எதுக்காக நான் படிக்க வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட ஞாபக சக்தியும் கூட்டுறதுக்கு, பிளஸ் என்னோட கான்சென்ட்ரேஷன் பவரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும், அப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவளை வந்து கின்னஸ் ரெக்கார்டுல வந்து அவளை எய்ம் பண்றதுக்காக இதை படிக்கிறேன். சூப்பர். உங்க பொண்ணு என்ன படிக்கிறாங்க? என்ன இப்போ வயசு? 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. 7 இயர்ஸ் ஆகுது. ஓகே ஓகே, ரைட். சோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர்செல்ஃப். என்னால இப்பெல்லாம் இருக்கவே முடியாது. ஓகேங்க, ரைட். இப்படி இருந்தா ரொம்ப தேங்க் யூ. பேக் பெயின் ஆகும் எனக்குலாம். நான் ரைட்டுங்க பிரியா, தேங்க் யூ. ரைட், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட், ஓகே, குட். ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க விக்னேஸ்வரன், கமான் யூ கேன். ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் விக்னேஸ்வரன், அரக்கோணத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. நான் ஏற்கனவே உங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேங்க ஐயா. நான் அப்போ எக்ஸாம் இல்ல அட்டன் பண்ணி என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லணும். அப்பதான் அது மத்தவங்களுக்கு ரீச் ஆகும். அட்டன் பண்ணறதுனால என்ன பண்ணிருக்கீங்க? ஐயா நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுன்னு இருக்கும்போது உங்க கிளாஸ் கிடைச்சதுங்க ஐயா, ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து எப்படி நம்ம காமா ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் எப்படி நம்ம படிச்சதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி அதை எக்ஸாம்ல வெளிப்படுத்தணும், அந்த ஒரு அது எனக்கு கிடைச்சதுங்க ஐயா. அந்த ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. அதுவும் அப்புறம் வந்து எனக்கு உள்ள மோட்டிவேஷனா இருந்தது, பாசிட்டிவிட்டி அதிகமாச்சுங்க ஐயா. அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப நான் வந்து அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணி நான் இப்ப வேலையில இருக்கேன் ஐயா. ஒரு வருஷமா நான் வேலையில போயின்னு இருக்கேங்க ஐயா. ஓகே, ரைட். அது இல்லாத, அதாவது டிஎன்பிஎஸ்சில கம்ப்ளீட் பண்ண ஜாப் போனாரு, அது போக குரூப் 2லயும் முடிச்சாரு, அடுத்த லெவலுக்கு போயிருக்கீங்க, கரெக்டா? ஆமாங்க ஐயா, குரூப் 2லயும் எழுதி இருந்தாங்க ஐயா. மெயின்ஸ்ல வந்து கொஞ்சத்துல மார்க்ல நின்றுச்சுங்க ஐயா. அடுத்த வாட்டி முயற்சி பண்ணி அதுலயும் அடுத்து மேற்கொண்டு போவோம் ஐயா. ஓகே, ரைட்டுங்க. ஓகே விக்னேஸ்வரன், வாழ்த்துக்கள். சோ நீங்க மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அரக்கோணத்துல அவர் படிச்ச இன்ஸ்டிடியூட்ல இவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த இதுல அந்த செட்ல அரசு வேலைக்கு போனார். அதுக்கு நம்மளோட கிளாஸும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம மட்டும் இல்ல, அவர்தான் மெயின் காரணம். இருந்தாலும் இதுவும் ஒரு தூண்டுதல். ஓகே, ரைட். தேங்க்யூ விக்னேஸ்வரன். தேங்க்ஸ் ஐயா, நன்றி. சைலேஷ் சார். Yes, this is the time. Yeah. நான் வந்து மகர்ஷி வித்யா மந்திரில படிக்கிறேன். எனக்கு 10 இயர்ஸ் ஆகுது. இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா எக்ஸாம் போயிட்டு இருக்கு. சோ அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் சார். ஓகே, எந்த ஊருங்க? சென்னை சார். சென்னை. அப்பா பேரு? அப்பா பேரு டில்லி பாபு. டில்லி பாபு. ஓகே ஓகே. உங்க பேர் என்ன? நல்லா சொல்லுங்க. சைலேஷ் கண்ணா. சைலேஷ் கண்ணா. ஓகே, தேங்க்யூ சைலேஷ் கண்ணா. வெல்கம். ஷர்மி. ஷர்மிளா, ஐ திங்க். ஓகே, ரைட். அவங்க அட்மிட் பண்ண லேட் ஆனா அடுத்தவங்க. ஓகே, நெக்ஸ்ட். டக்குன்னு போயிடணும், யாருமே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிரவீன். தாரிகா ஸ்ரீ. அவ்வளவுதானா? எல்லாருமே. விஷ்ணு பிரியா. சார் வணக்கம், என் பேர் விஷ்ணு பிரியா. எஸ், வயசு பெங்களூர்ல 52. பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். கரெக்ட், விஷ்ணு பிரியா. வயசு 52, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நான் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனில வைஸ் பிரசிடென்டா இருக்கேன் சார். நான் சேர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆவல் தூண்டுதல்னு சொல்லலாம். அதாவது 3வது கண் அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மெயினா ஒரு இன்ட்ரெஸ்ட், கியூரியாசிட்டினால தான் நான் சேர்ந்திருக்கேன். ஸோ டெஃபினெட்லி அதை நான் நல்லா கத்துக்கிட்டேன்னா என்னோட கெரியர் பிளஸ் ஆஃபீஸ்ல பிளஸ் ஃபேமிலியில எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சார். உங்களோட ஆசீர்வாதத்துல நல்லா கத்துக்கணும். தேங்க்யூ சார்.
Saranya ma'am. Hello, sir. Good morning, sir. Good evening, sir. From Saranya from வெரி Chennai, குட். தேங்க்யூ. Atalpakkam. டெஃபினட்டா நடக்குங்க. ஓகே. குட் ஈவினிங். Deepa Rani. Hello, sir. கேக்குதுங்களா? பேசுங்க. Ma'am Saranya ma'am. ஓகே. Sir, சொல்லுங்க சரண்யா. சார் என்னோட நேம் சரண்யா. நான் சென்னை ஆதம்பாக்கத்துல இருந்து பேசுறேன் சார். வேளச்சேரி. எஸ் சார். அண்ணா லைப்ரரியில மீட் பண்ணிருக்கோம் சார். இல்ல அதுக்கு சார் நீங்க நீங்க எதுல நீங்க வந்த பர்பஸ், இந்த கிளாஸுக்கு வந்த பர்பஸ் என்ன உங்களை வர வச்சது? குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க 4th ஸ்டாண்டர்ட், ஒருத்தவங்க வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் வந்து கத்துக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி தரணும், நல்லா இன்னும் அவங்கள நான் இம்ப்ரூவ் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கேன் சார். ஓகேங்க. 2 குழந்தைங்க, அவங்களோட இந்த வயசுல இருந்து அவங்கள இன்னும் சரியான இதுல வளர்த்தணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும்னு நினைச்சு வந்த ஒரு பேரண்ட். ஓகே, வெல்கம். ரைட்டுங்க. ரைட், நெக்ஸ்ட். தேங்க்யூ. தீபா ராணி. தீபா ராணிங்க சார். எஸ் சார், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து டெவலப் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் நீங்க ஒரு 16 ப்ராப்ளம்ஸ் சொன்னீங்க இல்லைங்க சார் கிளாஸ்ல, அதுல வந்து கொஞ்சம் நிறையவே நம்மளுக்கு இருக்கு. இதுல இருந்தெல்லாம் வந்து வெளியே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என் பையனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கும் முதல்ல முக்கியமா என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தாங்க சார். தேங்க்யூ. வெரி குட். நீங்களும் ஒரு டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர், கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ரைட், நன்றி சார். மொபைல் நம்பர் லாஸ்ட் 117. அது மொபைல் நம்பர்ல வந்திருக்கீங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நேம்ல வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ரைட் வாங்க ப்ளீஸ். நம்ம ரிஜிஸ்டர் எந்த நேம்ல நம்ம இங்க இது பண்ணிருக்கோமோ அந்த நேம்ல வந்தீங்கன்னா ஒரு உங்களை கூப்பிடுறதுக்கோ மற்றது பேசுறதுக்கோ ஒரு இன்டராக்ஷனுக்கு வசதியா இருக்கும். ஓகே, ரைட், நெக்ஸ்ட். Sir, myself S. Saminathan. I'm from Karur, sir. I'm 39-year-old. நான் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் கான்சன்ட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் இதை அட்டன் பண்ணியிருக்கேன். என்னுடைய சனுக்காகவும் நான் அட்டன் பண்ணியிருக்கேங்க சார். ஓகே, ரைட், குட். ஓகே, ஓவரால் எல்லாரும் பேசியாச்சா? போதும். மியூட் சார். இன்னும் வந்து அவங்க ஒருத்தர் மட்டும் என்ன பேச இருக்காங்க சார். ஓகே, அவங்க பேசுறதா இருந்தா ஓகே அலோவ் பண்ணலாம், இல்லைன்னா எல்லாருமே மியூட் பண்ணலாம். ஓகே, ரைட். யார் பேசுறது? Myself Akshata sir. அக்ஷதா, come on. 8th grade ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல்ல படிக்கிறேன். சோ என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாமே மெமரி பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஓகே அக்ஷதா, வெல்கம். ரைட். மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? டோட்டலா 29 members சார், இன்க்ளூடிங் யூ சார். ஓகே, ரைட். ஓகே, வாட்ஸ் தி டைம் நவ? சார், டைம் இஸ் 8:27 சார். ரைட், ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து ஒருத்தர் இன்னொரு மற்றவங்களுக்கு முன்னால நீங்க யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த கண்ட்ரில இருக்கீங்க, எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட நம்ம பேசிடுச்சு. ஒருத்தங்க ஸ்ரீலங்கா, 2 பேர் பெங்களூர், மற்றவங்க ஒரு 4 பேர் சென்னை, ரிமைனிங் கோயம்புத்தூர்ல ஒரு 4, பவானி சாகர், ஈரோட்ல, திருப்பூர் அண்ட் திருச்செங்கோடு, நாமக்கல், இப்படி தர்மபுரி, இப்படி வெவ்வேறு இடத்துல இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் இதுதான் இந்த ஆன்லைன் கிளாஸோட ஒரு மகத்துவம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னதான் நம்ம எங்க இருந்தாலும் ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்து அங்க படிச்சுட்டு போயிட்டு இருப்போம். இப்போ யாரெல்லாம் ஈவன் எந்த கண்ட்ரியில இருந்தாலும் சரி, அந்த டைமுக்கு அவங்க நம்ம
ஒரு கிளாஸ் ரூம் எஃபெக்ட்ல உட்காந்து நம்ம லேர்ன் பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் முதல் விஷயம். இதுல நாம எப்படி இருக்கணும், முதல்ல இந்த கிளாஸுக்கு நம்மளுடைய டிசிப்ளின் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நான் எதிர்பார்க்கறது 8 o'clock நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா 8 o'clock. ஓகே, 8 o'clock அப்படின்னா அந்த ஓ போட்டு மேல ஒரு அப்போஸ்ட்ரோபி போடுறாங்கல்ல, பழைய ஸ்டூடெண்ட் யாரும் சொல்ல வேண்டாம், யாரும் வேணாலும் பேசலாம். 8 o'clock, அதுல அந்த ஓடோட அர்த்தம் என்ன? சார் யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் சார். சார் 8 on clock சார். Yeah, that's right. Okay, 8 on clock. On அப்படின்னா என்ன? ஓகே, இந்த இடத்துல ஆன் டைம் அதுதான் அது. 8 on time, on clock. அதாவது அந்த செகண்ட், அதாவது மைக்ரோ செகண்ட்னு வச்சுக்கோங்களேன், கடந்து போற அந்த செகண்ட், அது இவ்வளவு நேரம், அதுதான் ஆன். அதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் போனா கூட அது லேட். அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இருந்தா கூட அது இன் டைம். ஸோ 8 இன் டைம், 8 ஆன் டைம், 8 லேட் டைம். ஓகே, இது எங்க ஒரு செகண்ட்ல நான் பேசுறேன். இன்னும் நம்ம மைக்ரோ செகண்டுக்கு போகலாம், நானோ செகண்டுக்கு போகலாம், அவ்வளவு தூரம் போக வேண்டாம். ஒரு செகண்ட், அப்போ ஒரு வினாடி தாமதிச்சா கூட அது லேட். அந்த வினாடியில வந்தா அது ஆன் டைம். டெஃபினட்டா நம்ம ஆன் டைம்ல வர முடியாது. 8 o'clock அப்படின்னா 8 ஆன் டைம், அது ரொம்ப சாத்தியம் கம்மி. பட் இன் டைம் அது பாசிபிள். நீங்க 7:45 வரலாம், 7:59 கூட வரலாம், பட் இன் டைம். இதுதான் நான் எதிர்பார்க்கிற முதல் விஷயம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் தானே, நம்ம எப்போ வேணாலும் போகலாம், நமக்கு டைம் கிடைக்கிறப்ப லாகின் பண்ணலாம், நம்ம எப்போ வேணாலும் லீவ் ஆகலாம் அப்படின்றத பண்ணாம ஒன்ஸ் அந்த இன் டைம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வார்த்தையா நான் சொல்றது இன் டைம். ஓகே, ஸோ இன் டைம்க்கு வாங்க. ஆன் டைம் 8க்கு மேல ஒரு வினாடி வந்தா கூடாது லேட் டைம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் ஒன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, கம் வித் எம்டி கப். கம் வித் எம்டி கப். இதுல ஐ சர்ஜன் வந்திருக்காங்க ஸ்ரீலங்கால இருந்து, வைஸ் பிரசிடென்ட் ஒரு டெக்ஸ்டைல் யூனிட்ல MBA கிராஜுவேட் வந்திருக்காங்க. இன்னும் பல படிச்சவங்க, 2 டீச்சர், 3 டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர் இருக்கீங்க, 2 காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்காங்க. ஓகே, ஸோ எவ்வளவோ படிச்சிருக்கலாம், ஆனா இங்க வந்தப்ப we are a student. ஓகே, ஸோ அப்ப எனக்கு எல்லாம் தெரியும், எவ்வளவோ படிச்சுட்டேன், என்ன நம்ம புதுசா இங்க தெரிஞ்சிட போறோம். ஆல்ரெடி ஐ லேர்ன்ட் லாட், நிறைய படிச்சிருக்கேன், நிறைய புக்கு படிச்சிருக்கேன், நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன், நிறைய கெயின் பண்ணிருக்கேன். அந்த மைண்ட் செட் ஓகே, அது அப்படியே இருக்கட்டும், அதுல எந்த குறையும் கிடையாது, அது அப்படியே இருக்கட்டும். பட் இங்க நான் லேர்ன் பண்றேன்னா எம்டி கப்போட வரணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. இதுக்கு இந்த ராபின் சர்மா அவரோட புக்ல மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, அந்த புக்ல ஒரு லைன் வரும். அந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் இந்தியா வந்து நம்மளோட இதெல்லாம் கத்துக்கிட்டு அவருடைய இளமை, அதாவது வயசாகி மோசமான ஸ்டேஜுக்கு போன ஒருத்தர் நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் சிவானா இமாலயாவில் வந்து நிறைய நம்மளோட கல்ச்சர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவருடைய பிசிக்கல் மென்டல் எல்லாத்துலயுமே மாற்றம் கொண்டு வந்து ரிட்டர்ன் போய் அங்க பேசும்போது அவருடைய ஜூனியர் கிட்ட அவர் சொல்லும்போது, முன்னாடி இருக்கிற ஒரு டீ கப் இருக்கும், இவர் ஜக்ல இருந்து டீ ஊத்துவார். அந்த டீ ஃபுல்லானதுக்கு அப்புறம் மறுபடியும் ஊத்திக்கிட்டே இருப்பாரு, அது ஓவர் ஃப்ளோ ஆகி கீழே போயிட்டே. அப்ப அவர் கேட்பாரு, என்னது
என்ன நீங்க பண்றீங்க? கப்பு ஃபுல் ஆயிடுச்சு, மறுபடியும் அதுல ஊத்துனா என்ன ஆகும்? இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறப்பதான் பதில் சொல்லுவார், எஸ் ஐ நோ. அதே மாதிரி உன் கப்பு ஃபுல்லா இருக்கு, அதாவது உன்னுடைய பிரெயின், உன் மைண்ட், உன் பிலீஃப் ஆல்ரெடி ஃபில்டு. அதுக்கப்புறம் நான் எதை கொடுத்தாலும் அது என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ தான் போயிட்டு இருக்கும். இதுதானே? அப்போ முதல்ல அது எம்டியா வையின்றாரு. இதுதான் அந்த புக்ல அவரு சொன்னது. ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்றீங்க. யூ ஹாவ் டு கம் வித் எம்டி கப். ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணி வந்தா இங்க நான் என்ன கொடுத்தாலும் என்னத்த பெருசா சொல்லிட்டாரு, என்ன இதுல பெருசா, ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அந்த மனநிலையில தான் வருமே தவிர யூ நெவர் நோ எனிதிங் ஃப்ரம் மை. ஓகே, ஸோ அதனால கம் வித் எம்டி கப். ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு யூ. ஓகே, நெக்ஸ்ட். அப்போ இன் டைம்க்கு வந்துட்டோம், எம்டி கப்போட வந்துட்டோம். ஓகே, அடுத்தது இன்ட்ராக்ஷன், whenever the possible interaction. அடுத்தது ஃபீட்பேக். ஒவ்வொரு இதுலயுமே ஒரு நீங்க உங்களுக்குள்ள என்ன தோணுச்சோ, என்ன லேர்ன் பண்ணீங்களோ, இல்ல லேர்ன் பண்ண முடியலையோ, அத எண்ட் ஆஃப் த செஷனோ அல்லது அதுக்கப்புறமா எங்கிட்ட பர்சனலாவோ வாட்ஸ்அப்லயோ அல்லது கால்லயோ நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, ரைட், இவ்வளவுதான். இப்போ இங்க வந்ததுல ஒரு சிலர் பேசும்போது ஐ எம் இன் த இயர் ஓல்டு அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க 12 இயர்ஸ் ஓல்டு, 51 இயர்ஸ் ஓல்டு, 39 இயர்ஸ் ஓல்டு, ஒருத்தர் 52 இயர்ஸ் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. 52 வயசு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் நம்ம எப்படி வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கும் ஒரு இது இருக்கு, அது பின்னாடி சொல்றேன். நம்ம மேக்சிமம் யூஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். அதுக்கு இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிடலாம். நம்ம பயன்படுத்தும் போது ஒவ்வொரு இடத்துலையுமே ரைட். இதுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் ஏன் இந்த இயர் ஓல்டுன்னு சொன்னதுன்னா அதுதான் எல்லா இடத்துலயுமே எப்படிக்கே இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் நீங்க கேட்கும் போது அவங்க என்ன போப்பா அப்படின்றது ஒரு மைண்ட். நான் நல்லா இருக்கேன், ஒரு எனர்ஜெட்டிக்கா, ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஃபைன், ஐ எம் ஹாப்பி அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்க? அதை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒருத்தங்க பேசும்போது எப்போ ஒரு சோகத்தையும் கவலையும் கஷ்டத்தையுமே ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்கன்னா மேக்சிமம் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது தான் சரியான வழி. அதனால அவங்க கிட்ட கூட போனா நம்மள அறியாம அவங்களுடைய மோடுக்கு நம்மளுடைய மைண்டு டைவர்ட் ஆகும், கொண்டு போயிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அவங்களுக்குள்ள என்ன இருந்தாலும் சரி, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா ஐ எம் ஃபைன், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஆல் ரைட். இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிறவங்க கூட மட்டும்தான் நம்மளுடைய தொடர்புகள் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த கிளாஸ் வந்தது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே வராது. கலையப்படாதீங்க, எந்த டாபிக்ஸையுமே டச் பண்ண மாட்டேன். இது ஒரு அவுட்லைன் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த கிளாஸுக்கு வரோம் அப்படின்னு கேட்டா நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறது, இன்னைக்குல நம்ம கிளாஸ்ல லேர்ன் பண்ண போறது என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல நம்ம கிட்ட பிரெயின் இருக்கு, நம்ம கிட்ட மைண்ட் இருக்கு, நம்ம கிட்ட மெமரி இருக்கு, கான்சென்ட்ரேஷன். ஸோ அப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ரைட், கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா என்ன, மெமரினா என்ன? ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் விஷயம் கான்சென்ட்ரேஷன். ரைட், இது போறதுக்கு முன்னாடி கான்சென்ட்ரேஷனை பத்தியோ மெமரியை பத்தியோ நாளைக்கு கூட பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், நம்மளுடைய கல்வி முறை இது எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும் அப்படின்றதுல நாம போய் மாத்த முடியாது, மாத்த போறதில்ல. ஆனா நமக்கு பவர் இருக்கு, நமக்கு ஸ்கில் இருக்கு, நம்மளுடைய இதை நம்ம தீர்மானிக்கலாம். நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எங்க படிக்கணும், இதை நம்ம முடிவு பண்றது நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே,
ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், அதாவது 1834 முதல் முறையா நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தார் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே, த சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பதவியில அவரு முதல் முறையா இங்க வர, முதல்ல சென்னையில தான் வந்து லேண்ட் ஆகிறார். ஒரு 12 குண்டுகள் முழங்க அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவரை தூக்கிட்டு அப்படியே பெங்களூர் வழியா மைசூர் வழியா ஊட்டிக்கு கூட்டிட்டு போனாங்க. எதுக்கு? அங்க ஊட்டியில தான் லார்ட் பெண்டிம் இருக்கார். ஓகே, லார்ட் பென்டிக் பிரபு, வில்லியம் பென்ட்ரிக். அந்த லார்ட் வில்லியம் பென்ட்ரிக் தான் கவர்னர் ஜெனரல். அவர் ஊட்டியில இருக்கார். அவரு கூட போய் டிஸ்கஸ் பண்றார். அதுக்கப்புறம் குயின் விக்டோரியாவுக்கு லெட்டர் எழுதுறார். அங்க இருந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி குருகுல கல்வி அதுல ஒரு மாதிரி இருந்த அந்த இதுல இவர் மாத்துறார். அப்போ இந்த கல்வி திட்டத்தை, அதாவது ஒரு பிரிட்டிஷர் இங்க இருக்கிற மேல்மட்ட அந்த பிரிட்டிஷருக்கும் நம்ம லோ லெவல் நம்ம ஆளுங்க வேலை பார்க்கறாங்கல்ல அவங்களுக்கும் இடையில கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேட்டர் தேவைப்படுது. அதுக்கு ஒரு கிளரிக்கல் படிச்ச ஒரு லெவல், ஒரு மீடியமான ஒரு விஷயத்த படிச்சு ஞாபகம் வச்சு சொல்லறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம், அதை தான் கொண்டு வந்தாரு முத. ஓகே, ரீசெண்டா கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு இதுல பேசும்போது இந்த மெக்காலே சிஸ்டத்தை மாற்றணும், கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, நவீன கல்விக் கொள்கை நிறைய வந்துட்டு தான் இருக்கு. இது மாதிரி அந்த சிஸ்டத்தை அதை அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத மக்கப் பண்ணி எக்ஸாம் பேப்பர்ல ப்ரெசென்ட் பண்ற மெத்தடு. ஓகே, இதுல பாஸ் பண்ணா மார்க், அதை பேஸ் பண்ணி கிரேடு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜஸா போறது. இதுதான் நம்ம இதுல வந்த மெத்தடு இது. அதுக்கப்புறம் இந்த மெத்தடு எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சோ இதை மாத்துறதுக்கு இதுதான் அமெரிக்காவில் டெனிஸ் லிட்கி அப்படின்னு ஒருத்தர், டெனிஸ் லிட்கி. அவர் வந்து ஒரு எஜுகேஷனிஸ்ட், டாக்டரேட் இன் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ டாக்டரேட் இன் சைக்காலஜி முடிச்சிருக்கார். அவரை வந்து ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல பிரின்சிபலா போஸ்டிங் கொடுக்குறாங்க. அவர் பதவியேற்ற அந்த ஸ்கூல் த வொர்ஸ்ட் ஸ்கூல் இன் யூஎஸ்ஏ. அப்ப அதாவது வெரி புவர், புவர்னா எக்கனாமிக்கலி புவர்ல, எல்லாத்துலயுமே புவர். அவங்களோட ஸ்டடீஸ்ல, டிசிப்ளின்ல எல்லாமே புவர். அந்த ஸ்கூல்ல இவரு பிரின்சிபலா ஆகிறார். அவரு எடுத்த ஒரு சிஸ்டம், ஒரு மெத்தட், ஒரு டெக்னிக் அவர் அப்ளை பண்ணது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த டெஸ்ட் இதை தூக்கி ஓரமா வச்சுட்டார். இந்த டெக்ஸ்டையும் டெஸ்டையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அவர் கொண்டு வந்த ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டா, ப்ராஜெக்ட் பேஸ்ட். ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இந்த புத்தகத்தை படிச்சு அப்படியே எக்ஸாம்ல எழுதி மார்க் எடுக்கிறது அப்படியே வச்சுட்டு அவர் கொண்டு வந்தது என்ன அப்படின்னு, அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் எலிபென்ட்டை பத்தி ப்ராஜெக்ட் பண்ணோம், ஒரு ஸ்டூடெண்ட் நான் டைனோசர்ஸ் பத்தி ப்ராஜெக்ட் பண்ணோம், ஒரு ஸ்டூடெண்ட் நான் லைனை பத்தி பண்ணோம், இல்ல எது வேணா நான் ஃபுட்டை பத்தி ப்ராஜெக்ட் பண்ணோம், என்ன வேணா இருக்கட்டுமே, அதை தே கேன் சூஸ். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எலிபென்ட்னு வச்சுக்கலாமே. இப்ப இந்த எலிபென்ட்டை பத்தி அவங்க ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல இருக்கிற சயின்ஸ் டீச்சர் அந்த எலிபென்ட்டோட சயின்ஸ் சம்பந்தப்பட்டது சொல்லி தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஃபுட்டு, டைஜஷன், அதுக்குள்ள இருக்கிற அதோட கெமிக்கல் சேஞ்சஸ், இது மாதிரி இருக்கிற சயின்ஸ் ரிலேட்டடான விஷயத்த அந்த சயின்ஸ் டீச்சர் சொல்லி தரணும். சோசியல் டீச்சர் இந்த எலிபென்ட்டோட காலங்கள், எந்த நாட்டுல இருந்து வந்துச்சு, அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அதை பத்தின ஹிஸ்டரி, அதை பத்தின சோசியல் இதெல்லாம் அந்த சோசியல் டீச்சர் சொல்லித்தரணும். அந்த மேக்ஸ் டீச்சர் அதோடைய வித்து, பிரெத்து, லென்த், ஹைட்டு, இப்படி அதுல இருக்கிற மேத்தமெட்டிக்கல் விஷயத்த சொல்லித்தர வேண்டியது அந்த மேக்ஸ் டீச்சர். சோ இது போக வெளியே ஜூல இருந்து ஒரு மென்டார் வருவாங்க, யூனிவர்சிட்டியில இருந்து வருவாங்க. இப்படி இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே,
இப்படி இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணணும். எப்படி? இவங்க முன்னாடி டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மாஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும். இவங்க முன்னாடி நிற்பாங்க. ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ எம் டூயிங் சோ அண்ட் சோ, என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ற அந்த ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளனேஷன் அவங்க ஓப்பனா கொடுக்கணும், வித்தவுட் எனி ஃபியர். ஓகே, ஸோ இதுல டெவலப் பண்ணதுனால, ட்ரெயின் அப் பண்ணதுனால அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் பின்னால அந்த டெஸ்ட்லயும் நம்பர் 1 வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒர்ஸ்ட் ஸ்கூல்னு இருந்த அந்த ஸ்கூலு எது? யூஎஸ்ல ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ஸ்கூல்னு இருந்தது த பெஸ்ட் ஸ்கூல்னு யூஎஸ்ஏல மாறி காட்டினார். இவ்வளவுதான் அவரோட ஹிஸ்டரி. இவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, த பிக் பிக்சர். அவர் பேரு டெனிஸ் ரிக்கி. அவர் எழுதின புக்கு த பிக் பிக்சர். ஓகே, அந்த புக்ல எஜுகேஷன்னா என்ன, அதாவது இது உண்மையிலேயே ரியல் லேர்னிங். வாட் இஸ் ரியல் லேர்னிங்? ரியல் லேர்னிங் இஸ் நாட் மெமரைசிங் நாலேஜ். ரியல் லேர்னிங்கிறது மக்கப் பண்றது கிடையாது. ரியல் லேர்னிங் அப்படின்றது என்ன? நோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், யூஸ் யுவர் நாலேஜ். நோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு யூஸ் யுவர் நாலேஜ். ஆல்ரெடி யூ ஆர் கேப்பபிள், யுவர் பொட்டன்ஷியல், யுவர் டேலண்ட், but you don't know how to do, what to do, when to do, where to do. தெரியல, அங்கதான் மிஸ்டேக் இருக்கு. அப்போ how to integrate with your friends, family members, elders, society, எல்லார்ட்டையும் எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், எதுவுமே தெரியல. இதைத்தான் கத்து கொடுக்கணும் ஒரு ஸ்கூல் அப்படின்றது. அப்ப இதை விட்டுட்டு வெறும் புத்தகத்தை எடுத்து படி படி படி, எழுது எழுது எழுது, ப்ரெஷரைஸ் பண்ணி போட்டு ஒரு வழி பண்றாங்க. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். ஆப்ரஹாம் லிங்கன் அவரோட பையனை ஸ்கூல்ல சேர்த்தினப்ப அந்த ஸ்கூல் பிரின்சிபலுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஸ்டில் அந்த லெட்டர் இருக்கு. பர்டிகுலரா நான் படிச்சது வந்து இந்த புக்ல, அதாவது நெட்ல நீங்க பார்க்கலாம். யூ கேன் வின் சிவகர் எழுதின புக்ல பேஜ் நம்பர் 96 நினைக்கிறேன். அந்த பேஜ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் அப்படியே போட்டிருப்பாங்க. அதாவது அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அந்த ஸ்கூல் டீச்சர் பிரின்சிபலுக்கு எழுதுறாரு, என் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுங்கன்னு அவர் எந்த இடத்துலயுமே அங்க மென்ஷன் பண்ணல. என்ன சொல்லி கொடுக்குறாரு? அவன் ஏதாவது தப்பு பண்றானா, முன்னாடி இருக்கிறவங்க முன்னால மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அவன் கரெக்டா இருக்கிறானா, முன்னால இருக்கிறவங்க 100 பேர் நிமிர்ந்து நிற்க சொல்லுங்க. எப்படி? இதுதான் அவன் என்னென்ன இதுல அவனுக்கு ஒரு பையனுக்கு ஒரு டீச்சர் என்ன சொல்லி தரணுங்கிறத படிச்சு பாருங்க. ஒரு அப்போ எங்கேயுமே ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது எடுத்த உடனே புத்தகத்தை படிச்சு ஒப்பிக்கிறது இல்லை, தேவையில்லைங்கிறதுக்காக நான் இந்த இவ்வளவு நேரம் டைம் எடுத்து பேசுறேன். அப்ப அந்த புத்தகத்தை நம்ம படிச்சு ஒப்பிக்கிறதா இருந்தா அவங்க ஆல்ரெடி கூகுள்ல படிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க வேற எதையோ ஒன்று படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த டாபிக்க பத்தின முன்னாடி பின்னாடி இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், ஆர்வத்தை தூண்டணும். So we have to create the curiosity among the subjects, about the subjects. அதுதான் நம்ம கொண்டு வரணும். அதை விட்டுட்டு பாடம் 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 படிப்பு, எக்ஸாம், மார்க், இதையே சொல்லி சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணி படிப்பையே வெறுக்கடிக்கிறோம். இதுதான். ஆனா அந்த 16 பாயிண்ட் சொன்னல, அதுல போரிங் டீச்சர்ஸ்னு 15 பாயிண்ட்ல சொன்னேன். இதுதான் காரணம். சோ அப்போ அதேதான் ப்ரெஷர் ஃப்ரம் பேரண்ட்ஸ்ன்னு ஒரு இடத்துல சொன்னேன். இதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்கள எப்படி கொண்டுட்டு வரணுன்றதுக்கு இதெல்லாம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இது டெனிஸ் ரிக்கி. ஓகே, அவரு பெரிய லெவல், பல பிரசிடென்ட்ஸ் லெவல்லாம் வாங்கினவரு. அவரை பத்தி நீங்க அந்த புக்லயோ அந்த புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கலாம், பிக் பிக்சர். ஓகே, அது நீங்க டெனிஸ் ரிக்கின்னு அடிச்சாவே அதோட இது வரும். இவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்தது நான் வர போற விஷயம் என்னன்னா, நம்ம பிரெயினுக்கு வருவோம். இந்த பிரெயின்ல நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் முதல் முறையா 1959ல டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்டு, கனடா நாட்டை சேர்ந்தவர். டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்டு, இவர் வந்து ஒரு பிரெயின் சர்ஜன். இங்க ஐ சர்ஜன் வந்திருக்காங்க, அவரு ஒரு பிரெயின் சர்ஜன். முதல் முறையா ஆக்சிடென்டலா ஸ்கல்ல ஓபன் பண்ணி ஒருத்தர், ஒரு எபிலெப்டிக் பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்றதுக்காக ஸ்கல்ல ஓபன் பண்றாரு. அப்படி பண்ண ஒரு ஆக்சிடென்டலா அந்த பிரெயின் ஒரு இடத்த டச் பண்றாரு.
அப்ப அந்த பேஷண்ட் 40 years இருக்கு. அந்த பேஷண்ட் அவங்களுடைய ஒரு 20-30 years முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படியே அப்போ பிரெயின் ஒரு பார்ட்டை டச் பண்ணும்போது வேற விஷயங்கள் வேற, அது எல்லாமே அதுக்கு காம்பினேஷன் கனெக்ஷனே கிடையாது. அது வேற டாபிக், இது வேற டாபிக், அதெல்லாம் அப்படியே ஒப்பிக்கிறாங்க. அதாவது இவர் இத கேட்டதுக்கு அப்புறம் முதல் முறையா இந்த உலகத்துக்கு கொடுத்த மெசேஜ் என்னன்னா, நம்ம பிரெயின்ல வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ப்ராசஸ் நடக்குதுன்றாரு. இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த அமிக்தலான்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் சம்பந்தப்பட்டது. அதாவது ரெண்டு பக்கமும் இங்க இருக்கு பிரெயின்ல, ரெண்டு பக்கமும் இந்த பாதாம் பருப்பு சைஸ்ல. ஆக்சுவலா கிரீக்ல அதுக்கு அமிக்தலான்றது பாதாம் பருப்பு, அதனால அதே பேரை வச்சிருக்கிறாங்க. ஓகே, அந்த ஷேப்ல இருக்கிறதுனால அது ஒரு அசோசியேஷன். அதை பத்தி பின்னாடி படிப்போம். இந்த அமிக்தலாவோட வேலை என்ன? ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் சம்பந்தப்பட்டது. அது வேலை செய்யும், ஸ்டோர் பண்ணும், அதுக்கு உண்டான ரியாக்ட் பண்ணும். ஓகே, அது மாதிரி இப்போ ஹிப்போ கேம்பஸ் என்ன, ஆல்ஃபாக்டரி லோப்ஸ்னா என்ன, ஸ்மெல் சம்பந்தப்பட்டது. ஓகே, இப்படி நம்ம பிரெயின்ல ஒவ்வொரு பார்ட்ல ஒவ்வொரு வகையான ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத, அது ஒரு ரூம் மாதிரி. ஒவ்வொரு ரூம்ல என்னென்ன இருக்கு, ஒவ்வொரு இதுல என்னென்ன இருக்கு, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், நியோ கார்டெக்ஸ், ஓகே, இங்க தலாமஸ்ல என்ன நடக்குது, இந்த பக்கம் இப்படி வெவ்வேறு பார்ட்ல வெவ்வேறு வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத முதல் முறையில சொன்னவர் இந்த டாக்டர் வால்டர் பெட்ஃபீல்ட். ஓகே, சரி, இது முடிஞ்சது. இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வரார், ரோஜர் ஸ்பெர்ரி, டாக்டர் ரோஜர் ஸ்பெர்ரி. இவர் என்ன பண்றாருன்னா, ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அப்படின்ற இந்த உருவாக்கி இத பத்தி ஆராய்ச்சி பண்ணி இத சொல்லி இதுல நோபல் பிரைஸ் வாங்குறாரு. அப்ப ரைட் பிரெயின்னா என்ன, லெஃப்ட் பிரெயின் என்ன, ரைட் பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன, லெஃப்ட் பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன. இது ஒரு கிரியேட்டிவ் கியூரியாசிட்டின்னு சொல்லுங்களா, ஒரு விஷயத்த புதுசா இதை ஏன் இப்படி செய்யக்கூடாது, இன்னும் இது எப்படி செய்யலாம், ஒரு லேட்டரல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், ஒரு லாங்குவேஜ் லேர்னிங், மத்த இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரைட் பிரெயின். அடிச்சத பாதுகாப்பு பண்ணி வைக்கிறது, மேக்ஸ் போடுறதுக்கு, மத்த இதெல்லாம் பண்றது லெஃப்ட் பிரெயின். அப்ப ஆனா ஸ்கூல்ல என்ன பண்றோம், படி படி படி, அத எழுது எழுது எழுது, ரீகால் பண்ணு. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். புதுசா இதை யோசிச்சு, இதை வித்தியாசமா இதை எப்படி பண்ணலாம் நீ சொல்ல அப்படின்ற அவங்கள யோசிக்கவே விடாத, மேக்ஸ கூட மக்கப் பண்ணு, 10 தடவை எழுது, 20 தடவை அந்த ஃபார்முலா எழுது, அது ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்றது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் கிடையாது. ஓகே, மக்கப் பண்ணு, திரும்ப படி, எழுதி பாரு அப்படின்னா அது எகெயின் அண்ட் எகெயின் அண்ட் எகெயின் லெஃப்ட் பிரெயினை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணும். சோ அப்போ ரைட் பிரெயின் அப்படின்றது கிரியேட்டிவ், ஒரு விஷயத்த இதை இன்னும் எப்படி பண்ணலாம், இதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு ஒரு இன்னோவேட்டிவ், அதுக்கு ரைட் பிரெயின். ஓகே, சரி. அப்ப இந்த விஷயத்த ரோஜர் ஸ்பெர்ரி மூலமா நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இது சும்மா அவுட்லைன் அபவுட் பிரெயின், பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, அடுத்தது கான்சென்ட்ரேஷன். இது பிரெயினை பத்தி பேசுற விஷயங்கள். அப்புறம் மெமரிக்கு போவோம். ஓகே, இப்போ அடுத்தது கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஏங்க, இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க உட்காந்துட்டே இருக்கிறீங்க, நீங்க பிசிக்கலா உட்கார்ந்து இருப்பீங்க, ஆனா மென்டலா இருக்க மாட்டேங்க. உங்க மைண்ட் வேற பக்கம் ஓடி இருக்கும். ஒரு பேச்சு சொல்றேன், அது அடுத்து சமைக்கலாம், என்ன பண்ணலாம், இப்ப கெஸ்ட் வருவாங்களே, வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணலாம், இவர் எப்ப முடிப்பாரு, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் டைம், இப்படி வெவ்வேறு விஷயத்த அது யோசிச்சுட்டு வேற இடத்துல அது இருக்கும். நீங்க ஆனா பிசிக்கலா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஓகே, சோ கான்சென்ட்ரேஷன்ங்கிறது என்னன்னா, பாருங்க சமைச்சிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க அந்த மாதிரி தான். கான்சென்ட்ரேஷன்ங்கிறது என்னன்னா, நம்ம இப்ப எழுதிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கை எழுதுது, ஆனா கவனமும் இங்கே இருந்தா அது கான்சென்ட்ரேஷன். ஓகே, சாப்பிடுறோம், கை எடுக்குது, இட்லி எடுக்குது, வாயில வைக்குது, சாப்பிடுது, ஆனா கவனம் டிவியில இருக்கு. ஓகே, அப்போ கான்சென்ட்ரேஷன் இருக்கு, ஆனா இங்க சாப்பிடுறதுல இல்ல, வேற இடத்துல. ஓகே, இதே மாதிரி எல்லா வேலையில நீங்க பாருங்களேன்,
நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, அப்போ கான்சென்ட்ரேஷன் அந்த வேலையில இருக்காது, ஆனா அது வேற எங்கேயாவது சுத்திட்டு இருக்கும். அது டிஸ்ட்ராக்ஷன் தான் நம்ம சொல்லலாம். ஓகே, சோ அப்ப எந்த வேலை செய்யறோமோ அதன் மீது கவனத்தை வைத்து செய்தால் தட் இஸ் கால்ட் கான்சென்ட்ரேஷன். அதுல என்ன சொல்ல போறோம், உங்க பிரெயினும் உங்க மைண்டும் டுகெதர் ஒர்க் பண்ணா அது கான்சென்ட்ரேஷன். ஓகே, நம்ம பாடியும் நம்ம மைண்டும் டுகெதர் இருந்தா அது கான்சென்ட்ரேஷன். பாடி ஒரு இடத்துலயும் மைண்டு வேற இடத்துலயும் அப்படி பிரிஞ்சு இருந்தா அது டிஸ்ட்ராக்ஷன். சோ இந்த கிளாஸோட மொத்த நோக்கமே என்னன்னா ஹவு டு கெட் கான்சென்ட்ரேஷன். ஓகே, நான் சொன்னதா ஒரு புக் எழுதியிருக்கேன்னு, ஹவு டு அச்சீவ் பீக் மென்டல் பெர்ஃபார்மன்ஸ். அது ஃபுல்லா அந்த கான்சென்ட்ரேஷனை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு 150 பேஜஸ்ல அந்த புக் இருக்கு. ஓகே, அது 2 பேர் நேத்து பே பண்ணவங்களுக்கு மட்டும் அது காம்ப்ளிமெண்டா நான் அந்த அட்ரஸுக்கு அனுப்பிடுவேன். மற்றவங்க யாராவது வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, தட் இஸ் நெக்ஸ்ட். அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ரைட், சோ இதுதான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி சும்மா நான் இன்னைக்கு பேசுறதெல்லாம் ஒரு அறிமுகம். நாளைக்கு அடுத்த ஸ்டெப், அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப், அதுக்கப்புறம் தான் டெக்னிக்ஸே வரும். ஃபர்ஸ்ட் 3 days நான் எனக்குமே வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளுமே மேலோட்டமா அறிமுக வகுப்பாக தான் இருக்கும். அடுத்தது மண்டே இருக்குல்ல, சாட்டர்டே சண்டே பிரேக் விட்டு மண்டே வரும்ல, அப்பதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரைட், போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. வாட்ஸ் டைம் சுவாமிநாதன்? ஓகே, எனிபடி டைம் என்ன நேரம் சொல்லுங்க? 8:55 சார். 8:55. ஓகே, ரைட். இப்போ ரிமைனிங் 5 minutes. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டேன்ல, யாராவது உங்களோட பின்னூட்டம்? என்ன சொன்ன, என்ன புரிஞ்சது? என்னது சார் அந்த ஆன் டைம் இன் டைம் சொன்னீங்க இல்லைங்க சார்? எஸ், அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மனசுல பதிஞ்சிருச்சுங்க சார். ஓகே, நான் ஸ்கூல் கிளம்பும் போதும் பல சூழ்நிலைகளால முன்ன பின்ன ஆனாலும் நான் நேரம் தவறியே போனாலும் கூட உங்களோட கான்செப்ட வந்து ஒவ்வொரு நேரமும் நினைச்சுக்குவேங்க சார். ஓகே, அதுல வந்து அது நினைக்கும் போதே அதுக்குள்ள போகணும், அந்த டைமிங்குள்ள ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகம் வரதுதான். நீ சீக்கிரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுவேன் சார். சூப்பர் சூப்பர். ஓகே, இன் டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. வெரி குட். இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். வேற யாராவது? எனக்கு கடைசி 5 நிமிஷம் எப்பயுமே உங்க டைம். எஜுகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே, நான் அதிகமா பேசவும் இல்ல, தான் பேசியிருக்கிறேன். மெக்காலே வந்தாரு, அறிமுகப்படுறேன். ஆக்சுவலா அதே மெக்காலே தான் ஐபிசி இந்தியன் பே கோடையும் கொண்டு வந்தது. ஆனா பேசிக்கலா மெக்காவை பத்தி கொண்டு வரலாம், கரெக்ட். ஆனா எஜுகேஷனை கொண்டு வந்ததுதான் பெரிய விஷயம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வேற யாராவது? நம்ம கிளாஸ் இருக்கும்போது நம்ம வந்து எப்பயும் வந்து நமக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம எப்ப எம்டி கப் அப்படின்றத வந்து நம்ம எப்பயும் மனசுல எடுத்துக்கணும் சார். நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? கேளுங்களேன். அதாவது இதுல 4-5 பேர் சொன்னாங்க அவங்க முந்தி இந்த கோர்ஸ ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க, அப்ப திருப்பி இன்னொருத்தவங்க வந்திருக்கிறான்றாங்க. இந்த கிளாஸ் சூப்பர் கேள்விங்க. ஓகே ஓகே, வெரி குட், சூப்பர் क्वेश्चन. ஆக்சுவலா இதுல எப்படி இருக்குன்னா, அவங்க 2021-22ல ஒரு இதுல அட்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாடிஃபை பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதாவது நான் எடுக்கும் போது எப்பயுமே ஒரே இது புக்க படிச்சு அந்த இதை மட்டும் ஒப்பிக்கிறது இருக்காது. அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் ஒரே இத வெவ்வேறு எக்ஸாம்பிளோட வெவ்வேறு டைமென்ஷன்ல கொண்டுட்டு போவேன். அது ஒண்ணு. ஓகேங்களா? ஆனா கோர் கான்செப்ட் ஒன்னா இருக்கலாம், அதோடைய பிரசன்டேஷன் வெவ்வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்தது
அவங்க வந்தப்போ இன்னைக்கு அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும்னு நினைச்சு வர்றது ஒண்ணு. நம்மளோட இது என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு டைம் நீங்க பே பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த தரம் இப்ப இவங்க 2வது வந்தாங்கல்ல, அவங்க வந்து போன இதுல நிறைய கிளாஸஸ் மிஸ் ஆயிருக்கும், அதுல அவங்க அட்டன் பண்ண முடியாத போயிருக்கும். அந்த மாதிரி போனவங்க எல்லாம் மறுபடியும் வர சொல்லி நானாவே இதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து வர வைப்பேன். இது ஒரு விஷயம். ஓகே, நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரியுது. அவங்கதான் ஏற்கனவே அட்டன் பண்ணாங்கல்ல, அப்போ அந்த ஒரு தடவை அட்டன் பண்ணதுல அவங்களுக்கு முழுசா கிடைக்கலையா? கரெக்டுங்களா? அது என்ன கேட்க வரீங்க? அதுதான். ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா அதுல இன்னும் முழுமை பெறல, இன்னும் ஒரு தடவை வந்தா கூட பரவாயில்லையேன்னு வர்றதுதான் 2வது வர விஷயம். நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணலாம், எத்தனை முறை வேணாலும் வரலாம். ஓகே, ஒரு சில இதுக்கு மட்டும்தான் மறுபடியும் பே பண்ணி வர சொல்லுவேன். மத்தபடி இதுக்கெல்லாம் எத்தனை தடவை வந்தாலும் அவங்க ஃப்ரீயா என்னோட டிராவல் பண்ணலாம். இதான் என்னோட அவங்களுக்கு கொடுக்குற நான் விஷயம். இப்போ ஒரு சில விஷயங்களை கேட்டா அடுத்து 2வது ஒரு படம் பார்த்துட்டா 2வது தரம் பார்க்கும்போது அந்த படம் போர் அடிக்கும். ஆனா ஒரு சில படம் 10 தரம் பார்த்தா கூட அந்த தரம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். உண்டா இல்லையா? அதேதான். ஓகே, ரைட், குட், தேங்க்யூ, வெரி குட். இதுதான் எதிர்பார்க்கிறேன். திஸ் வெரி வேலிட் கொஸ்டின். இந்த மாதிரி கேட்டாதான் மத்தவங்களுக்கும் அதோட இது புரியும். ஓகே, தேங்க்யூ, ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, அதனால நான் ரொம்ப கிட்ட வந்து பேசுறேன். ஓகே, ரைட். மீண்டும் நாளை 8 o'clock இன் டைம்ல வாங்க. we will meet again. ஓகே, தேங்க்யூ சார். ஒரு கொஸ்டின் சார். தேங்க்யூ. எஸ், உங்களோட இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். மேபி இது இருக்கும்னு நினைக்கிறேங்க, நெட்வொர்க் வந்து கவரேஜ் இல்லையா? எஸ் 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 நான் அதனாலதான் நான் இங்க இப்ப நான் 5Gல இருக்கு, நான் இதுக்கு மாத்தினேன். எனக்கு அதை மாத்த முடியல. நான் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 10 minutes முன்னாடி தான் இங்க வந்தேன் இந்த ரூமுக்கு. ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஒருதான், நாளைக்கு நான் சரி பண்ணிடுவேன். வெரி குட், ஓகே எனக்கு சார். புரிஞ்சது. எனக்கு இங்க கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு எனக்கு அதை மாத்த முடியல. நான் அதை 5Gல இந்த ஏரியா அண்ணாமலை நகர்ல இருக்கேன், சிதம்பரத்துல. அது கிடைக்கல. அது எனக்கு இது மாத்துறதுக்கு எனக்கு முடியல. நான் மட்டும் தனியா ரூம்ல இருக்கேன். அது இதுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்ல ஓகே, ஃபீட்பேக் சொல்லணும் இல்லைங்களா? நாளைக்கு அதை மாத்திடுவோம். அதுக்காக சொன்னேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஷூர் 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 ஷூர், கண்டிப்பா. இல்ல அது ஐ Okay, sir. அண்டர்ஸ்டாண்ட், Thank you. எனக்கு Thank you தெரிஞ்சது. very அதை much, நான் sir. நாளைக்கு மாத்திடுறேன். Thank you, ஓகே, sir. ரைட், தேங்க்யூ. Thank you very much, sir. ஓகே, Thank you. Thank you, ஓகே, sir. Thank you, sir. Thank you, sir. ஓகே, ஓகே. சார் சார் மீட்டிங் எண்ட் பண்ணிடலாமா?